Hi friends, welcome to Sabna's World. Learn how to write in Malayalam through Tamil. மலையாளம் எழுத்து பயிற்சி இன்னைக்கு வகுப்பு 15ல் கீ வரிசை இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது கிட்டி. கிட்டினா கிடைத்து விட்டது, காட் இட் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிட்டி. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, இட்டா, ரெண்டு டா சேர்ந்தா இட்டா கிடைக்கும். இட்டா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா இட்டி, கிட்டி, கிடைத்து விட்டது, காட் இட். கிடப்பு. கிடப்புனா படுக்கை நிலை, லைங் பொசிஷன், பெட் ரிடன். குறை காலாயிட்டா அயால் கிடப்பானு அப்படின்னா ரொம்ப வருஷமாக இல்லைனா ரொம்ப காலமாக அவர் படுத்த படுக்கையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை கிடப்பு. பெட் ரிடன் சொல்லலாம், லைங் பொசிஷனுக்கும் உபயோகப்படுத்தலாம். கிடப்பு. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, டா, இப்பா. பா ப்ளஸ் பா, இப்பா தெரியும், கூட்டக்ஷரம். இப்பா போட்டு மேலே சந்திரகலா போட்டிங்கன்னா இப்பு. கிடப்பு, படுக்கை நிலை, லையிங் பொசிஷன். கிட்டுமோ. கிட்டுமோனா கேன் ஐ கெட், கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை கிட்டுமோ. கிட்டுமோன்னு சொல்லலாம், கிட்டுவோன்னு கூட சொல்லலாம். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, இட்டா, ஊக்குள்ள சின்னம், இட்டு, கிட்டு, ரெட்டக்கொம்பு காது, மா, தீர்க்கம் போட்டிங்கன்னா மோ கிடச்சிரும், கிட்டுமோ. கேன் ஐ கெட், கிடைக்குமா. கிண்ணறம். கிண்ணறம்னா ஹாப். தமிழில் யாழ். இது ஒரு பழங்கால இன்ஸ்ட்ருமெண்ட், கம்பிகளால் மீட்டப்படுற ஒரு கருவி. அதுக்கு மலையாளத்தில் கிண்ணறம். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, இன்னா, நா ப்ளஸ்னா இன்னா, சின்னரா, அனுஸ்வரம், கிண்ணறம், ஹாப், யாழ். கிளக்கல். தோண்டுதல், டிக்கிங். பயிர் நடுறதுக்கு முன்னாடி மண்ணை உழுது பண்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சாயில் டிக்கிங். தோண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணை தோண்டுறது. அதுக்கு மலையாளத்தில் கிளக்கல். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, பெரியளா, இக்கா, இல், கிளக்கல், தோண்டுதல், டிக்கிங். கிட்டுநில்லா. கிட்டுநில்லனா கிடைக்கவில்லை, நாட் அவைலபிள், அன்ஏபிள் டு கெட் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிட்டுநில்லா. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, இட்டா, ஊக்குள்ள சின்னம், கிட்டு, இன்னா, மேலே வள்ளி போட்டிங்கன்னா இன்னி, லா போட்டு கீழே எப்படி போட்டிங்கன்னா இல்லா கிடச்சிரும், கிட்டுநில்லா, கிடைக்கவில்லை, நாட் அவைலபிள். கிடப்பு முறி. பெட்ரூம், படுக்கை அறை. கிடக்கா, கிடப்பு எல்லாம் பார்த்தோம். படுக்கை அறை அப்படின்றதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிடப்பு முறி. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, டா, இப்பா, ஊக்குள்ள சின்னம், கிடப்பு, மா போட்டு ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா மூ, ரா போட்டு பெரிய ரா, ரா போட்டு மேலே வள்ளி போட்டிங்கன்னா ரீ, முறி. முறினாவே அறை, ரூம் அப்படின்றதுக்கு பொருட்படுற வார்த்தை தான் முறி. கிடப்பு முறி, படுக்கை அறை, பெட்ரூம். கிடக்குகா. கிடக்குகானா படுக்கவும், டு லை டவுன் அப்படின்னு சொல்லுவோம்ல, படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை கிடக்குகா. பேச்சு மலையாளத்தில் கிடக்கு அப்படி கூட சொல்லுவாங்க. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, டா, இக்கா, கூட்டக்ஷரம், ஊக்குள்ள சின்னம், கிடக்கு, கா, கிடக்குகா, டு லை டவுன், படுக்கவும். கினாவுள்ள. கனவு நிறைந்த, ட்ரீமி. கினாவுனா கனவு, கினா உள்ளனா கனவு நிறைந்த அப்படின்றதுக்கு பொருள்படும். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, நா, தீர்க்கம், கினா, வா போட்டு ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா ஊ, கினாவு. ரெண்டு லா சேர்த்த கூட்டாட்சரம் தான் எல்லா. கினா உள்ள, கனவு நிறைந்த, ட்ரீமி. கிராதகன். கிராதகன்னா தமிழில் வில்லன், இங்கிலீஷில் வில்லன் தான். பழைய தமிழ் படத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்பாங்க, கிராதகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிராதகானா வில்லன். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கீ, சின்னரா, தீர்க்கம், கிரா, தா, கா, இன்,
முழுமை பெற்ற எழுத்து. கிராதகன், வில்லன். கிளிவாதில், ஸ்மால் ஓப்பனிங், விண்டோ, சின்ன வழி, சிறிய வழி, ஜன்னல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிளிவாதில். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, லா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா லி, கிளி. வாதில், வா, தீர்க்கம், வா. தா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா தீ, இல். இப்படி போட்டு மேலே சுழிச்சிங்கன்னா இல் கிடச்சிரும். கிளிவாதில். விண்டோ, ஜன்னல். கிரணங்கள், கிரணங்கள்னால் ரேஸ், கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பொருள்படுற வார்த்தை கிரணங்கள். கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, சின்னரா, நா, இங்கா. 2 ngா சேர்த்தா இங்கா கிடைக்கும். போன கிளாஸில் பார்த்துருப்போம். இல், முழுமை பெற்ற லா தான் இல். கிரணங்கள், கதிர்கள், ரேஸ். கிளிர்க்குன்ன, கிளிர்க்குன்ன பூக்கள் அப்படின்னா ப்ளூமிங் ஃப்ளார்ஸ், பூக்கும் பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, மலர்கின்ற பூக்கள். இங்கே மலர்கின்ற பூக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிளிர்க்குன்ன. கிளிர்க்குன்னனா கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, லா, வள்ளி, கிளி. சின்னரா மேலே சுழிச்சு போட்டிங்கன்னா இர், கிளிர். கூட்டக்ஷரம் இக்கா, ஊக்குள்ள சின்னம் இக்கு, இன்ன. 2 நா சேர்ந்தா இன்ன கிடைக்கும். கிளிர்க்குன்ன, கிளிர்க்குன்ன அப்படின்னு படிக்கக்கூடாது, கிளிர்க்குன்ன. ப்ரொனன்சியேஷன் மாறுபடும். கிளிர்க்குன்ன பூக்கள்னால் ப்ளூமிங் ஃப்ளார்ஸ். கிளிர்க்குன்ன, ப்ளூமிங், பூக்கும். கிணஞ்சு, கடினமாக, ஹார்ட்லி அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள்படுற வார்த்தை தான் கிணஞ்சு. கிணஞ்சு பரிசிரமிக்குன்ன அப்படின்னா ஒர்க்கிங் ஹார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்றதுக்கு பொருள்படும். கிணஞ்சு. கா போட்டு வள்ளி போட்டிங்கன்னா கி, நா, இஞ்ஞா, ஞ ப்ளஸ் ஞா, இஞ்ஞா. கூட்டக்ஷரம். பக்கத்தில் ஊக்குள்ள சின்னம் போட்டிங்கன்னா கிணஞ்சு. ஹார்ட்லி, கடினமாக, கிணஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஷின்ஸும் சஜஷன்ஸும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.